அதான் ஓடிட்டு இருக்கேன் என்ன பார்த்தோன்னே. கண்டுக்காம உட்காந்துருந்தேன். சரி அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டேன். ₹50 மேலே போவோம். புடி இந்த மோட்டு தரம்னா புடி பல்ல காக்கலாம். தண்ணி வரேன் அதுக்கு பவுடர் அடிப்பாங்க. அவன் மொட்டை தான் அடி தூரத்தை வந்து நம்ம மொட்டை பார்க்க வந்துக்கிறோம். மொட்டை அடிச்சுபடியே பார்க்கறது வந்துக்கிறோம். போட்டோ எடுங்க வீடியோ எல்லாம் எடுத்து பேசி சொல்றேன். அந்த மாதிரி அவ வந்து பண்றா. அடவட்டிக்கு தண்ணி நிக்கிறா. உட்கார மாட்டேன்றா. அதுக்கு உட்கார மாட்டேன்றா. போன ஆசையாக தான் நீங்க தான் கூட்டினே போக மாட்டேன் வண்டியில அப்படின்றா. அர்த்தம் மட்டும் இவர் தான் பாருங்க. இதாங்க வாயு நாராயணி கீரைன்னு சொல்லுவாங்க. நாங்கள் வாயு நாராயணி சொல்லுவோம். இது வாயு நாராயணி கீரையோட பேர். இந்த கீரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த தழையை மட்டும் உடச்சிட்டு நல்லா இப்போ தழையை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம கேழ்வரகு கூட வந்து ஒரு வடை மாதிரி செய்யலாம். இந்த கீரை வந்து முருங்கீரை இது கூட தனியாக வந்து பெரட்டலாம். இன்னும் பல ரெசிபிகள் செய்யலாம். அந்த உடம்புல வாழ்வு அத்தனையும் வெளியே கொண்டு வரும்னு சொல்லுவாங்க. இதுதான் வாயு நாராயணி கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் வாயு நாராயணி கீரைன்னு சொல்லுவோம். இது எங்கள் ஊரில் ஃபஸ்ட்டில் வந்து நிறைய இடத்துல மரம் இருந்தது. ஆனால் இப்போ வந்து ஒரு ஏரி பக்கமாக வந்திருந்தோம். அந்த அங்கே வந்திருக்கும்போது பார்த்திங்கன்னா இது நம்ம கண்ணுக்கு கிடச்சிது. ஓகேங்களா. இந்த கீரையில் வந்து இந்த பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. வாயு நாராயணி அதாவது உடம்புல வாழ்வு அத்தனையும் வெளியே கொண்டு வந்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லது. இந்த சப்பாத்தி கூட போட்டு சாப்பிட்லாம். அடுத்தது பொரியல் கூட்டு பல ரெசிபி செய்யலாம். ஆனால் வாழ்வு அத்தனையுமே வந்து வெளியே க்ளீனாக கொண்டு வந்தோம். அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் ஒரு அந்த கீரை தான் இது. மலச்சிக்கல் பிரச்சனை இன்னும் பல பிரச்சனை தீரக்கூடிய அளவில் வாயு நாராயணி கீரை இருக்குது. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல சந்திக்கிற அனைவருக்கும் வணக்கம். ஓகே காய்ஸ். எல்லாம் கட்டிக்கிறியா? வைக்கின்ற
போடக்காரிப்பா. சந்தோஷமா போடக்காரி தாய் பூஜை ஏறிதா சந்தோஷம்பா. போடக்காரி தானே எனக்கு நல்லபடியா சந்தோஷமா வச்சுக்கிறியா நல்லபடியா வச்சிட்டு இருக்கேன்பா. எங்க வச்சிருக்கிறேன் அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கல ஒரு ஆண் வாரிசு கொடுக்கல நீ ஒண்ணு கொடுக்குறாங்களே சொல்லுமா போடக்காரி தான் கேட்கறேன். அவசரப்படாதப்பா. அவசரப்படாதீங்க. அவங்களுக்கு அந்த பலன் உண்டு. கொடுக்குறியா கொடுக்குறப்பா. சந்தோஷம் பூஜை நல்ல அமளியப்பா காலவிய நீ நினைச்சீங்க என்னை வந்து இங்க கேளு ஏதோ மஞ்ச பிராந்தம் 8 வருஷம் அடுத்தடுத்து வரணும் தான் வேண்டுதல் தான் நீ எது கண்டு கும்பிட்டாலும் எது கும்பிட்டாலும் சொன்னேன். சரி சரி சொல்றேன் செய்ய சொல்றேன் அந்த பிள்ளைங்களை செய்ய சொல்றேன் அவங்களுக்கு மடி நிறைய கொடுக்கணும் இல்லையா கொடுக்கணும் என்னை என்னைக்கு நினைச்சாங்களோ அதுல இருந்து படிப்படியா தான் ஏறாங்க. சந்தோஷம்பா ஆமா நீ வாக்கிட்டோ முனியப்பா பூசக்காரன் வினேஸ்வரன் நீ வந்து சந்தோஷம் இந்த பாலகனுக்கு நல்லபடியா மனம் வருத்தப்படக்கூடாது. என்னமோ அந்த அம்மா கொடுத்தாங்க நமக்கு நடக்குமா அப்படின்னு கடுகளவு நீ நினைச்சு தோண்டாலும் அது நடக்காது. சரியா? என் மேல நம்பிக்கை வச்சு இந்த கனிய நீ இருக்கிற இடத்துல கொண்டு போய் இத வச்சு என்ன நினைச்சு அந்த இடத்துல நீ தீபாவளி பண்ணணும். நான் உன் வீட்டுக்கு வருவேன். பூஜை பண்ண நான் நினைப்பேன். என்ன நினைக்கிறானு தோதிப்பேன். என்ன நினைச்சினா வீட்டுல மறுபடியும் நீ என்ன நினைச்சிருக்க பாரு எனக்கு ஒண்ணு பொறுக்கலையான்னு அந்த பாலுக்கு நான் ஒண்ணு கொடுக்குறேன். சந்தோஷமா? தள்ளி நில்லுங்க.
அது முடிஞ்சு வச்சுப்பாங்க நீங்க போய் அங்கெல்லாம் உயிர்னு சொல்லுவாங்க. ஏன்னா போதுண்ணா எடுங்க அண்ணன் வேற உள்ள போய்ட்டா ஃப்ரீயா இருக்கும். அப்படியே போறோம் மாமா, அப்படியே லைனா உட்காரலாம். அப்படியே இப்படி வரவங்க அந்த பக்கம் உட்கார சொல்லுங்க. வா வணக்கம் வணக்கம். சாமி சாப்பிட்டியா? நல்லா எடுத்துக்கண்ணே. புறா அந்த பக்கம் அது மார்க் பண்ணிட்டீங்களா ஐயா? அது மார்க் பண்ணிட்டீங்களா? பண்ணிக்கலாம். சாமி விட சாமி கையில் பிடிச்சிட்டான் சாமி. அவ்வளோதான்டா. சூப்பர் சூப்பர். கையை பிடிப்பா, கையை விடாத, கையை விட்டு விடாதீங்க. அவன் எவ்வளோ கத்துனாலும் சரி கை விடாத. வாழைப்பழம் விட்டு சொருங்க, வாய விடு, சொருங்க சொருங்க அப்படி.
அவசர வாழைப்பழம் சாப்பிட மாட்டேன். இல்ல